Good morning, praise Lord. Welcome to this video. வெளிப்படுத்தின விசேஷம் அதில் வந்து ஒரு வசனம் இருக்குது. இந்த வசனங்களை படிக்கிறவன் கேட்கிறவன் அதன்படி செய்கிறவன் எல்லாம் வந்து மிகவும் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதிகாரத்திலே அப்படி ஒரு வசனம் இருக்கிறதுனால நான் அதை விசுவாசத்தோட தொடர்ந்து நான் படிக்கிறது வழக்கம். அதில் ஒரு தரிசனம் என்னென்னா வந்து பரம எருசலேம் வந்து பரலோகத்தை விட்டு இறங்குது அப்படி சொல்லிட்டு ஒரு தரிசனம் இருக்குது. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து என்னுடைய தாயார் மாதிரி ஆட்கள்லாம் வந்து நம்ம பரலோகத்துக்கு நம்ம போகிறோம், மரித்த பிறகு நம்ம போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சுட்டே இருக்காங்க. நிறைய சபைகளில் கூட அப்படி சொல்கிறத நம்ம பார்க்கலாம். எங்கேயோ போகிறோம், இவ்வுலகத்தை விட்டு வேற பரலோகத்துக்கு நம்ம போகிறோம் அப்படி சொல்லிட்டு இவ்வுலக ஜீவியத்தை அவங்க சரியாகவே வாழறது இல்லை. உதாரணத்துக்கு எங்கள் அம்மாவே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கொடுமையாக ஜனங்களை சர்வன்ட்ஸ் அவங்களெல்லாம் வந்து கொடுமையாக நடத்துறத பார்க்கலாம். அதோட வந்து அது கூட வசனம் இருக்கு, சர்வன்ட்ஸை வந்து நம்ம அடிக்கிறதோ இல்லை கொடுமையாக வேலை வாங்குறது அதெல்லாம் வந்து கர்த்தருடைய சமூகத்தில் நியாய தீர்ப்புக்கு நிற்க வேண்டியதாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு இருக்கு. அது போல் கர்த்தர் இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே அப்படி ஒரு இது இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் நம்மோட நடந்து வர இருக்கார். பாளையத்தில் வந்து அவர் நடந்து வர்றதுனால பாளையம் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கணும் அப்படியெல்லாம் வசனங்கள் இருக்குது. அதாவது எகிப்திலேருந்து அவங்க வெளியே வராங்க இல்லையா சேனைகள், அது போல் நம்ம இவ்வுலகத்தில் எப்படி நடந்து கொள்கிறோமோ அதுதான் வந்து நமக்கு பரலோகத்துலேயும் கிடைக்கும். இவ்வுலகத்திலே நம்ம சிரிக்கவே இல்லை அல்லது நம்ம சந்தோஷமாகவே இல்லைன்னா வந்து பரலோகமும் அதே மாதிரி தான் நமக்கு இருக்கும். அது போல் அந்த டைவ்ஸ் கதையில் கூட நீங்கள் பாருங்க, அவன் வந்து மரித்த பிறகு ஐஸ்வர்யமானவன் வந்து நரகத்தில் காணப்படுறதாகவும் அவன் வாசலில் விழுந்து கிடந்த இந்த தரித்திரன் வந்து ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் விடப்படுறதாகவும் இருக்குது இல்லையா. அது போல பரம எருசலேம் பரலோகம் விட்டு இறங்குது அப்படின்னா அந்த இவ்வுலகத்திலேயே நம்ம கர்த்தரை தரிசிச்சு இருதயத்தில் சுத்தம் அல்லவங்களா, அவர் விரும்பக்கூடிய வார்த்தைகளை பேசி அவர் விரும்பக்கூடிய சிந்தனைகளை சிந்திச்சு அவர் விரும்பக்கூடிய செயல்களை தினந்தோறும் அவர் கரத்தில் பிளான் வாங்கி நம்ம செயல்பட்டு வந்தோமானா பரலோகம் வந்து நம்ம இங்கேயே அனுபவிக்கலாம். தூதர்கள் வந்து அப்படிதான் ரெடியாக இருப்பாங்களாம். அவர் என்ன சொல்வாரோ அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக இருப்பாங்களாம். அவர் சொன்ன கட்டளை பிறந்தோடனே அதை போய் செயல்படுத்திட்டு வந்துடுவாங்களாம். ஸோ அதை தூதர்களுடைய வேலை. ஸோ இந்த உலகம் வந்து நம்மளை தூதர்களை போல பார்க்குதான். ஆசாரியன் வந்து சேனையுடைய கர்த்தரின் தூதன் அப்படி ஒரு வசனம் இருக்கு. அது போல நம்ம கர்த்தர் நம்மளை தூதர்களா வச்சிருக்கும் போது உலகம் நம்மள தூதர்களா பார்க்குது. அப்படி பார்க்கிறதா அப்படி சொல்லிட்டு என்னுடைய குரு அந்த மாதிரி கேட்பாரு. அது போல் நம்ம நடந்துக்கிறோமா, இல்லை மற்றவங்களை கொடுமையா பேசுறோமா, நடத்துறோமா அப்படி சொல்லிட்டு அவர் கேட்பாரு. அப்படி பார்க்கிறதா, நம்மள தூதர்களா உலகம் பார்க்கிறதா அப்படின்ட்டு கேட்பாரு. ஸோ நம்ம இவ்வுலகத்தில் எதை கட்டுறோமோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். இவ்வுலகத்தில் எதை நம்ம கட்ட அவிழ்க்கிறோமோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டு இருக்கும். நம்ம வேதாகம வசனங்களின் மத்தியில நம்ம
இருந்தால் தான் நமக்கு கண்கள் தெளிவாக இருக்கும். தூரம் நம்ம கத்தரை விட்டு நம்ம தூரம் போய் மனசாட்சியை கொண்டுட்டு நம்ம வாழ ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பாக நம்ம வசனங்கள் நமக்கு பிரகாசமாக இருக்காது. நம்ம கண்கள் தெளிவாக பார்க்காது. என்னுடைய சொந்த அனுபவம் அது. ஏன்னா நான் முதல்ல ஒழுங்காக பார்த்து சிலருடைய சூழ்ச்சிகள்னால நான் பார்க்க முடியாம போகுது அப்படின்னு நான் சுதாரிச்சு திரும்பவும் நான் ஒப்பு கொடுத்தவன். அதனால எனக்கு நல்லா தெரியும். கத்துடைய வேதம் ஒரு க்ரீஸ் போல, கிரிக்கெட் க்ரீஸ்ன்னு சொல்றாங்க பாருங்க. அந்த க்ரீஸ்ல இருந்து நம்ம விளையாடினா தான் அது கேம். க்ரீஸை விட்டு போயிட்டோம்னா நம்ம அவுட்டுன்னு தான் அர்த்தம். நான் நிறைய வீடியோஸ்ல நான் சொல்லியிருக்கேன். அது போல பரம எருசலேமை நம்ம இங்கேயே கொண்டு வரணும். அதுதான் நம்மளுடைய சந்தோஷமான வாழ்க்கை முறையா இருக்கும்.